ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் 3/11/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று சிவன் ஆலயங்களிலே, அனைத்து சிவன் கோவில்களிலும் ஏனைய சிவன் பரிவாரமாக இருக்கின்ற ஆலயங்களிலும் இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானம், பிரதோஷ காலத்திலே சாயங்கால வேளையிலே இந்த பிரதோஷ வழிபாடுகள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அவ்வாறு நாம் இந்த ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் நாம் இந்த ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். பெற்றோர்கள் நீங்கள் கலாச்சார உடை அணிந்து செல்ல வேண்டும். பிள்ளைகளையும் கலாச்சார உடைகள் அணிந்து செல்ல பழக்க வேண்டும். ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் சைவ சமயத்தவர்கள், நமக்கென்றொரு கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்றொரு பண்பாடு இருக்கிறது, நமக்கென்று ஆடைகள் இருக்கிறது. இந்த ஆலய வழிபாட்டிலே ஆண்கள் வேட்டி சால்வை அணிந்து, வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். வேட்டி அணிந்து செல்ல வேண்டுவதற்காக நீல வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, கருப்பு வேட்டி, மஞ்சள் வேட்டி என்று வியாபார ஸ்தாபனங்களிலே வைத்திருப்பார்கள். அதை வாங்கி கட்டி போவதில்லை. வெள்ளை தூய்மையான வெள்ளை வேஷ்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டுச்சேலை அணிந்து செல்ல வேண்டும். பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளையும் வேட்டி அணிந்து பழக்க வேண்டும். பெண் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் பட்டுப்பாவாடை, தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை. இவ்வாறு நமது கலாச்சார உடைகளை ஆலயங்களிலாவது நாம் உடுத்தி சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஆள்பாதி ஆடை பாதி என்பார்கள். இப்போ நாம் ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது, ஒரு கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுது நாம் விரும்பியபடி நாகரிக உடைகளோடு அங்கே செல்ல முடியாது. இன்னும் ஒரு பாடசாலைக்குள்ளதாகிய அந்த சீருடை, யூனிஃபார்ம், இன்னும் ஒரு பாடசாலைக்குள்ளே அணிந்து செல்ல முடியாது. அந்தந்த பாடசாலைக்கென்ற ஒரு சீருடை அது இல்லாமல் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். நாங்கள் நாகரிக உடைகளோடு பள்ளிக்கூடம் போக முடியுமா? ஒரு கல்லூரிக்குள்ளே போக முடியுமா? விடமாட்டார்கள். அங்கே அந்த மாணவர்களுக்கான சீருடை ஒவ்வொரு கல்லூரிகளிலும், ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஒவ்வொரு வர்ணங்களிலே வைத்திருப்பார்கள். ஆலய வழிபாட்டிலாவது நாம் இந்த சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு சொல்லுகின்ற வகையிலே தூய்மையான ஆடை அணிந்து
சமய கலாச்சார விழுமியங்களை பிரதிபலிக்கின்ற கலாச்சார உடைகளோடு சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.